தஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பின்னுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, காரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, காரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் குடிசூடினான், புவனம் முழுதும் புலி பொழித்த கொடி நாட்டினான். மூன்று நிலங்களுக்கும் குடிசூடினான், புவனம் முழுதும் புலி பொழித்த கொடி நாட்டினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான். என்றும் சோழர் பரம்பரைக்கே வழிகாட்டினான், சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான். இதுபோன்று புகழ்பெற்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் உறுதியாக நிலைத்து நிற்கும் மிகப்பெரிய கோவிலை கட்டி தென்கிழக்கு ஆசியா முழுவதும் போரிட்டு இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா, பர்மா என பல தேசங்களை வென்று ஒரு குடையின் கீழ் பேரரசாக ஆட்சி புரிந்தவன் மாமன்னன் ராசராசன் எனப்பட்ட அருள்மொழிவர்மன். ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்ந்து 28 ஆண்டுகள் 8 மாதங்கள் 29 நாட்கள் என நல்லாட்சி புரிந்தவன் மாமன்னன் ராஜராஜ சோழன். இக்கோமகனது ஆட்சி காலத்தில் இராணுவம், நுண்கலை, கட்டிடக்கலை, சமயம், இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் எழுச்சியை உருவாக்கினான். உலகின் முதலில் கப்பல் படையை உருவாக்கியவன் இவன்தான். இதன் மூலம் பல தேசங்களை தனதாக்கி கொண்டவனும் இவனேதான். மாமன்னன் ராசராசன் 60,000 யானைப்படை, பல லட்சம் குதிரைப்படை என தனதாக்கி கொண்டு தஞ்சை, உறையூர், காஞ்சி என 3 தலைநகரங்களை கொண்டு ஆட்சி புரிந்தான். இவனது ஆட்சி காலம் சோழ வரலாற்றில் ஒரு பொற்காலமாக போற்றப்படுகிறது. இப்பேற்பட்ட மாமன்னன் இங்கே இந்த மண்மேட்டில் பக்கிரிசாமி படையாச்சி என்ற ஒரு ஏழை விவசாயி சாத்தும் ஒரு முழ பூவுக்காக சரிந்து கிடந்து தவம் இருக்கிறான் அன்றைய தமிழகத்தின் தலைமகன். கும்பகோணத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடையாளூருக்கு அருகில்தான் மாமன்னன் ராஜராஜன் இறந்தார்.
இவ்வூருக்கு அருகே உள்ள பழையாறை என்று மக்களால் இப்பொழுது அழைக்கப்பட்டு ராஜராஜன் சோழர் காலத்தில் சிவபாத சேகர மங்கலம் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்ட ஊரில்தான் 999 வருடங்களாக சிறிய ஓட்டைத்தோப்பு என்ற ஒரு வாழைத்தோப்பில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் மாமன்னன். ராஜராஜ சோழன் பெரிய கோவிலை கட்டி முடித்ததும் சிவபாத சேகரன் என்ற பட்டத்தை மக்கள் இவனுக்கு சூட்டினர். ஆகவே சிவபாத சேகரன் அதாவது ராஜராஜன் இறுதி காலத்தில் அமரரான இடம் என்பதை குறிக்கும் வகையில் பழையாறை என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் அந்நாளில் சிவபாத சேகர மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. சைவர்கள் இறந்தால் உடலை எரித்து விடுவார்கள். அப்படி எரித்த சாம்பலை ஒரு குடத்தில் இட்டு சதுர வடிவ பீடம் கொண்ட சிவலிங்கத்தை அதன் மேல் அமைப்பார்கள். அத்தகைய கோவில்களில் ஒன்றுதான் ராஜராஜ சோழனின் பள்ளிப்படை வீடு. 1946 இந்த சமாதியை ஒட்டி இருந்த 2 உருளை கற்களை உள்ளூர் கிராமவாசிகள் பெருமாள் கோவிலுக்கு முட்டு கொடுக்க எடுத்து செல்லப்பட்டதாக கூறுகின்றனர். பின்பு ஏனோ வீதியில் அத்தூண்கள் கடத்தப்பட்டு விட்டது. பிறகு அதே ஊரில் இருந்த பால்குளத்தி அம்மன் கோவில் சீர்படுத்தப்பட்ட போது அதன் இரும்பு கதவுகளை தாங்கி பிடிக்க இந்த 2 தூண்களும் பயன்படுத்தப்பட்டன. மிகப்பெரிய சரித்திர உண்மையை அந்த கல் தூண் தனது உடலில் கிராந்த மொழியில் எழுத்தாக தாங்கி உள்ளதை யாரும் அறிந்திருக்கவில்லை அப்போது. பிறகு பல ஆண்டுகள் கழித்து ராமன் அண்ட் ராமன் நிறுவனத்தின் முதலாளியின் முன்னெடுப்பால் இந்த உண்மை உலகிற்கு தெரிய வந்தது. இந்த பள்ளிப்படை கோயில் கண்டறியப்பட்டு ஏறத்தாழ 5 ஆண்டுகளாகியும் நமது அரசால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இனிமேலும் எடுக்குமா என்பதும் புரியவில்லை. தென்கிழக்கு ஆசியாவை ஆண்ட ராஜராஜ சோழனின் தற்போதைய நிலைமையை நினைத்து பார்க்கும்போது நெஞ்சம் உம்முகிறது. விடிவு காலம் கிடைக்குமா என்று, எப்போது என்று.